ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு மாக் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம சேனல் அண்ட் நம்மளோட வெப்சைட்டோட ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாணவர்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம கண்டென்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னி நாளோட கண்டென்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இது இப்போ நீங்கள் வீடியோ வந்து மறுநாள் பார்த்துட்டு இருப்பீங்க, 2ஆம் தேதி பார்த்துட்டு இருப்பீங்க. பட் 1ஆம் தேதியோட இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் ப்ளஸ் டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் 2 எடிட்டோரியலோட சினாப்சிஸோட அப்லோட் ஆயிருக்கு. ஸோ எங்களுக்கு வந்த சில காப்பிரைட் இஷ்யூனால எடிட்டோரியலை வந்து எங்களால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ டைரெக்டாக போஸ்ட் பண்ண முடியல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ போஸ்ட் பண்ண முடியல. பட் நாங்கள் அந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அதோட வெக்காப்ஸ் மீனிங்கையும் ஸோ அரௌண்ட் ஒரு 25 வேர்ட்ஸ் ஸோ நாளையிலேருந்து அதாவது 2ஆம் தேதி வர எடிட்டோரியல் ஓகேவா, இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அந்த எடிட்டோரியலில் ஸோ 2 எடிட்டோரியல் வேர்ட்ஸ் அரௌண்ட் ஒரு 30+ வேர்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப், இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் ஸோ இப்போதைக்கு ஆவரேஜாக 14 to 15 நியூஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை இந்த கோர்சஸில் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம். பிடிஎஃப்மே நம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர மாணவர்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ 24x7 வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ கண்டென்ட் ரிலேட்டடாக இல்லை எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் அண்ட் குரூப்போட லிங்க், ஸோ குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சேனலில் வந்து நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் லைவ் பண்ணுறது இல்லை கண்டென்ட் லைவ் பண்ணுறது அது எல்லாத்தையும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் 6 அண்ட் 6:30க்கு நாங்கள் இந்த எடிட்டோரியல் ப்ளஸ் நியூஸ் கண்டென்ட் வந்து நாங்கள் லைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் லைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி போன வாரம் லைவ் ஆகிருக்கும். பட் எடிட்டோரியலில் வந்து சில காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால நாங்கள் அதை இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறோம். எப்படி இன்னும் வேறு மாதிரி மாற்றலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கோம். சீக்கிரம் எடிட்டோரியல் வீடியோ உங்களுக்கு வந்துடும். பட் இப்போதைக்கு நியூஸ் வீடியோஸ் அப்படின்றது கண்டினியூஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைய நாளோட நியூஸ் பிஏபி நியூஸ் என்ன அப்படின்னா, எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி பார்த்தோன்னே நம்மளோட மைண்ட் செட்டை வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஆன்சர் பண்ண போகும். ஸோ 5 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த 5 ஆப்ஷன்லையும் நம்மளுக்கு இந்த எனர்ஜி ரிலேட்டடாக ஏதாவது மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆப்வியஸாக நம்ம மைண்ட் வந்து அப்படி வந்து திங்க் பண்ணணும். பட் இந்த இந்த இடத்துல 2வது வார்த்தையை பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் வெளியிடுவாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமான மினிஸ்ட்ரி தான் வெளியிடுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டிபெண்டிங் ஃபார் த பேங்க் எக்ஸாமினேஷன் ஓகேவா. என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க? த பிரைமரி எனர்ஜி சப்ளை க்ரூ பை தி 7.8% ஓகேவா. ஸோ பிரைமரி எனர்ஜி சப்ளை அப்படின்றது 7.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு? ஸோ 9,03,158 கேடிஇ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த ஃபினான்ஷியல் இயரை டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 24 டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. எனர்ஜி பவர் சப்ளை அப்படின்றது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 7.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்த உடனே இந்த ஆன்சரை அடிக்கணும். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 21,09,655 மெகாவாட் மார்ச் 2024 கணக்குப்படி இந்த அளவுக்கு இந்த ரெனியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷனோட பொட்டன்ஷியலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல விண்ட் எனர்ஜி தான் அதிகபட்ச இந்த ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை பெறுது. எவ்வளோனா 55% ஆஃப் ஷேர். ஸோ 11,63,856 மெகாவாட் வந்து விண்ட் பவர்லேருந்தே இந்தியாவுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் சோலார் வருது. நல்லா நோட் பண்ணுங்களேன். விண்ட் பவர் தான் இந்தியா வந்து விண்ட் பவர்ல தான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோலாருக்கு வந்து செகண்ட்ல இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. ஸோ 7,48,990 மெகாவாட் அது மாதிரி லார்ஜ் ஹைட்ரோ வந்து 1,33,410 மெகாவாட் வந்து இதுல மீன் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரேஷன் பொட்டன்ஷியல் வந்து இந்த அளவுக்கு இந்த வேற வேற சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு மீன் பண்றாங்க. கரெக்ட் தானே? ஸோ 7.8% அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் 9,358 கேடிஇ. நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு ரெனியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் இருக்கு அப்படின்னா 9,655 மெகாவாட் அளவுக்கு இருக்கு. இதுல சோலார் பவர் விண்ட் பவர் 55%, 11 லட்சத்துக்கும், சோலார் வந்து 7 லட்சத்துக்கும், ஹைட்ரோ வந்து 1 லட்சத்துக்கும் மெகாவாட் அளவுக்கும் நம்மளுக்கு உற்பத்தியை செஞ்சு தராங்க. நெக்ஸ்ட் growth இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ண கெப்பாசிட்டியில் எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் மார்ச் 2015 டு மார்ச் 25 வரைக்கும் வந்து மார்ச் 15ல
14,593 மெகாவாட்டா இருந்தது. இப்போ 2024ல 1,98,213 மெகாவாட்டா மாறியிருக்கு அப்படின்றாங்க. அதோட காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் எவ்வளோ அப்படின்னா 10.36% இருக்கிறது. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ஃப்ரம் த ரெனியூவல்ஸ். ஸோ ரெனியூவல் எனர்ஜிலேருந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 15ல 2,05,608 ஜிகாவாட்ல இருந்து இப்போ ஃபினான்ஷியல் 24ல 3,70,320 ஜிகாவாட் வந்து ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் மட்டும் நடக்குது. அது மட்டும் இல்லாம அதோட காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வந்து 6.76% அப்படின்னு மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ப்ஷன் வந்து 14,682 மெகா ஜூல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 15ல இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ எவ்வளோ இருக்கு ஃபினான்ஷியல் 24ல 18,410 மெகா ஜூல்ஸா இருக்கு. மார்க்கெட்டிங் சிஏஜிஆர் வந்து 2.55%. இந்த சிஏஜிஆர் அப்படின்ற வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஓவரா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கேள்வியாச்சும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு மல்டிநேஷனல் எக்ஸர்சைஸ்ல வந்து பங்கெடுத்திருக்காங்க. ஸோ யூனிகாஸ் 25 அப்படின்றது. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, கிரீஸ்ல நடந்திருக்கு. மொத்தம் 15 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்தியா சைட்ல இருந்து எந்த விஷயங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SU-30 MKI ஃபைட்டர் ஜெட் அண்ட் IL-78 ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் அண்ட் C-17 டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ் இது எல்லாமே இந்த எக்ஸர்சைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த நியூஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. எப்பயிலேருந்து நடந்திருக்கு அப்படின்னா, மார்ச் 31st ஏப்ரல் 11 வரைக்கும் இந்த எக்ஸர்சைஸ் நடக்க போகிறது அப்படின்றத மீன் பண்றாங்க. அடுத்தது ஜெனரேட்டிவ் ஏஐ ரெவல்யூஷன் இஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஹேக்தானான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கான ஒரு ஹேக்தான் வந்து நடந்திருக்கு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ரெவல்யூஷனுக்காக. இதுல யார் யார் பங்கேற்றாங்க அப்படின்னா, நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கான்பூர் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு கீவேர்டு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ரிலேட்டடான ஹேக்தான்ல எந்த கான்பூர் எந்த ஐஐடி வந்து பங்கெடுத்தாங்க அப்படின்னா ஐஐடி கான்பூர் அப்படின்றத நீங்க டக்குன்னு அடிக்கணும். ஓகேவா? ஸோ கான்பூர் போகிறதுக்கு ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நம்ம கீவேர்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். அவங்க கூட நேஷனல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியும் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. So, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி டு மெயின்டைன் 6.8% growth in financial 26. இந்தியாவில் இருக்க ஐடி செக்டர்ஸ் வந்து வரப்போற ஃபினான்ஷியல் இயர் 26ல 6-8% growth rate இருக்கும் அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்க? கிறிசல் ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகும்? ஸோ ட்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க 6.6% வரைக்கும் 8% வரைக்கும் பெர்சன்டேஜ் வரைக்கும் சதவீதம் தமிழ்ல சொல்றேன். சாரி. ஓகேப்பா. The BFSI செக்டார் பத்தி இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. Contributing 30% of the total IT services saw marginal recovery in financial 25 with the modest growth forecasted in financial 26. இந்த ஐடி செக்டார்லயே BFSI செக்டார் வந்து 30% வந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றது மீன் பண்றாங்க. ஃபைனலா இதோ பாருங்க இந்த இடத்துல பாருங்க. ஐடி சர்வீஸ் செக்டார் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் காஷியஸ் ஆன் ஹைரிங். ஸோ என்னதான் இவங்க க்ரோ ஆகிற நிலைமையில இருந்தாலுமே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப காஷியஸ் தான் இருக்க போறாங்க. ஏன் அப்படின்னா, ஆப்டிமைசிங் எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் அண்ட் மெயின்டைனிங் ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ் அட் ஹெல்த்தி 22-23% அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டிங் மார்ஜினில் தான் இவங்க ஒர்க் பண்ண போறாங்க இந்த ஃபினான்ஷியல் 26ல. ஸோ என்ன சொல்ல வராங்க, அவங்களோட இன்கம், அதாவது அவங்களோட இன்கம் ப்ராஃபிட் அப்படின்றது ஏறப்போகுது. பட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு கம்மியாக தான் இருக்கும், இல்லைனா அதே அளவில் தான் இருக்கும். ஒரு மந்தமான நிலையில தான் இருக்க போகுது. பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் இப்போ வந்து ஏஐயை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அதனால எம்ப்ளாயி எடுக்கிறது அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ஐஆர்இடிஏ ரிப்போர்ட்ஸ் 27% growth in the loan sanctions. ஸோ இப்போ ஐஆர்இடிஏ என்ன சொல்றாங்க, இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அஸ் அனௌன்ஸ்டு 27% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் லோன் சாங்ஷன்ஸ். ஸோ இவங்க கொடுக்குற லோன் சாங்ஷன் வந்து 27% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 47,453 கோடி ஃபினான்ஷியல் 25ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். இந்த ஏஜென்சி கமிட்மெண்ட் டு சப்போர்ட்டிங் ரெனியூபிள் எனர்ஜி. இந்த பர்டிகுலர் ஏஜென்சி வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெனியூபிள் எனர்ஜிக்கான லோனை ப்ரொவைட் பண்ணுறதுல தான் இவங்களோட மெயின் ஒர்க்காகவே இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 24ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 37,354 கோடி தான் இவங்க இந்த லோனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. த அவுட்ஸ்டாண்டிங் லோன் புக் எக்ஸ்பாண்டட் பை 28% ஆர் ரீச்சிங் 76,250 crores ஆஸ் மார்ச் 1, 2025. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் லோன் புக் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 28% ஆஸ் பர் த மார்ச் 31, 2025 படி. ஓகேவா?
சரி. அடுத்த நியூஸ் போலாம். டால்மியா பாரத் இவங்க வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி அச்சீவ்ஸ் 49.5 எம்டிபிஏ சிமெண்ட் கெப்பாசிட்டி டார்கெட் இன் ஃபினான்ஷியல் 25. ஸோ ஃபினான்ஷியல் 25ல இந்த அளவுக்கு சிமெண்ட் கெப்பாசிட்டிய டார்கெட் கெப்பாசிட்டிய ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. எப்படி அப்படின்னா, த மைல்ஸ்டோன் வாஸ் அச்சீவ்ட் ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் தி 0.5 எம்டிபிஏ அட் இஸ் ரோக்டாக் சிமெண்ட் ஒர்க்ஸ் இன் பீகார். ஸோ பீகார்ல இந்த அடிஷனா 0.5 எம்டிபிஏவ அவங்க இன்க்ளூட் பண்ணதுனால இந்த டார்கெட்ட அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ இவங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் குரோத்துக்காக என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 96 crore இன்வெஸ்ட்மென்ட் இன் ஆர்சிடபிள்யூ இன்கிரீசஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி டு 1.6 எம்டிபிஏ கான்ட்ரிபியூட்டிங் டிபிஎல்எஸ் லாங் டர்ம் விஷன் ஆஃப் ஸ்கேலிங் அப் கெப்பாசிட்டி டு 110 டு 130 எம்டிபிஏ பை 2031. ஸோ 2031க்குள்ள இவங்களோட கெப்பாசிட்டி இன்னும் 110லேருந்து 130 எம்டிபிஏ அளவுக்கு உயரும் அப்படின்றதையும் சொல்றாங்க. 96 கோடி இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் நியூஸ் போலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் அண்ட் பாசிபிள் டெபாசிட் அவுட்ஃப்ளோ இதனால வந்து டெபாசிட்மே அவுட்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னா, பொட்டன்ஷியல் அக்கவுண்டிங் லேப்சஸ் இத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்ககிட்ட இருக்க லோன்ஸ வந்து வேற வேற பேங்க்குக்கு மாத்துறாங்க. எவ்வளவு லோன மாத்துறாங்க, எந்தெந்த பேங்க்குக்கு மாத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம். அரவுண்ட் 6,000 கோடிய ஐசிஐசிஐ பேங்க்குக்கும், ஃபெடரல் பேங்க்குக்கும் லிக்விடிட்டிய மாத்துறாங்க. ஓகேவா? அவங்ககிட்ட லோன் இருக்கிறத மாத்துறாங்க. பிகாஸ் அவங்க இந்த ஒரு ப்ராப்ளம் மாட்டியிருக்காங்க. அக்கவுண்ட் லேப்சஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூல மாட்டியிருக்கிறதால அவங்களோட அமௌண்ட் அவங்ககிட்ட இருக்கிற லோன மாத்துறாங்க. பட் இதனால லோன்ஸ் மட்டும் எடுக்கல. கண்டிப்பா அ அ இப்ப மக்கள் வந்து ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஒரு 10,00,000 போட்டு வச்சிருக்காங்க, 15,00,000 போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்வியஸா அந்த அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணி வேற ஒரு பேங்க்ல தான் வைக்க பார்ப்பாங்க. பிகாஸ் இன்கேஸ் அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு, பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. என்ன சார் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் இன்சூரன்ஸ் டிஐஜி நம்மளோட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நபார்ட் அண்ட் எஸ்பிஐ பார்ட்னர்ஷிப் டு சஸ்டைனபிள் ரூரல் growth இன் அசாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் இதுவுமே. நபார்டும் எஸ்பிஐயும் கை கோர்த்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ரூரல் growth எந்த ஸ்டேட்ல அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? இந்த ஸ்டேட்ல ரூரல் growthக்காக இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த எம்ஓயூவால 500 crore இன் ஃபினான்ஷியல் 26 வித் டார்கெட் ஆஃப் 1000 crore ஆனுவலி இன் சப்சிக்வெண்ட் இயர்ஸ். இந்த 2 பேரும் கை கோர்த்ததுனால 500 கோடி இந்த ஃபினான்ஷியல் 26லயும் வரப்போற வருடங்கள்ல 1000 கோடியுமே இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதனால யார் யார் பயனடைய போறாங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இஸ், ஃபார்மர்ஸ், ரூரல் ஆர்டிசன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் சஸ்டைனபிள் growth இன் த ரூரல் அசாம். ரூரல் அசாம்ல சஸ்டைனபிள் growthக்காக தான் இந்த விஷயத்த லான்ச் பண்றாங்க. இந்தியன்ஸ் borrow 50 15.3 lakh crore in 11 months. அ இந்த நியூஸ்ல இந்தியாவுல இருக்க இந்தியன்ஸ் நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, எந்த அளவுக்கு லோன்ஸ வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு நியூஸு. ஸோ இந்தியன் பேங்க்ஸ் எவ்வளோ ரூபா டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 15.3 லட்சம் கோடி லோன்ஸ் வந்து இந்த 11 மாசத்திலே இந்த ஃபினான்ஷியல் இயரோட 11 மாசத்திலே இந்த மார்ச் கூட இன்னும் கவுண்ட் பண்ணல. 11 மாசத்திலேயே டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. குரோத் ஆஃப் 9.3% அப்படின்றது. இந்தியாவோட இந்தியன் பாரோஸ் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 9.3%. அது மட்டும் இல்லாம இப்படி கேட்கலாம். இந்தியன் பேங்க்ஸ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் லோன்ஸ் குடுத்தது எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது கேட்கலாம். 9.3% அப்படின்றது ஆன்சர் ஆகும். இன்னும் இன்டெப்த்தா பார்ப்போம். எந்தெந்த லோன்ஸ்க்கு என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு. பெர்சனல் லோன்ஸ் தான் அதிகமான ஒரு செக்மெண்ட்டா இருக்கு. நெறைய பேரு பெர்சனல் லோன்ஸ வாங்குறதுல விருப்பப்பட்டு நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. இதுல இது வந்து எவ்வளோ கிரெடிட்ல வந்து 35.7% டோட்டல் கிரெடிட் ஆஃப் 5.47 lakh crore வந்து இந்த பெர்சனல் லோன்லயே குடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 35.71% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த சர்வீஸ் செக்டார் வந்து 4.64 லட்சம் கோடி. ஓகேவா? இது வந்து எவ்வளவு 30.3% வந்து டோட்டல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த சர்வீஸ் செக்டாருக்கு குடுத்த லோன்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஹவுசிங் லோன் அஸ் பார்ட் ஆஃப் த பெர்சனல் லோன்ஸ் ரோஸ் பை தி 2.6 lakh crore. ஹவுசிங் லோன் வந்து அதுவுமே பெர்சனல் லோனோட ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அதுவுமே எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2.6 lakh crore வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன்கிரீஸ் பை தி இண்டஸ்ட்ரியல் செக்டார் கொடுத்த லோன்ஸ் வந்து 2.22 lakh crore 14.51% ஆகுது டோட்டல். இண்டஸ்ட்ரி செக்டார் இருக்கும்ல அவங்களுக்கு கொடுத்த லோன் வந்து பாருங்களேன், பர்சனல் லோனுக்கு குடுக்கறது வந்து அதிகமா இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரி குடுக்கறது ரொம்ப ரொம்ப
கம்மியா இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அதுக்கு 35% போயிருக்கு அப்படின்னா, இதுக்கு வெறும் 14.5% தான் போயிருக்கு. சரி ஓகே. ட்ரேட் ரிலேட்டட் லோன்ஸ் வந்து 1.32 லட்ச கோடி வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோல்ட் பேக் லோன்ஸ் இன்கிரீஸ் பை தி 88.363 88,636 கோடி. ஸோ கோல்ட் லோனுக்கு வந்து இவ்வளோ ரூபாயும் குடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு நியூஸ். நெறைய ஸ்டாட்டிக் விஷயங்கள நீங்க இந்த நியூஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணி மைண்ட்ல நிறுத்துற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ மைண்ட் பவர் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேஷ் சிஎம் யாதவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் 505 crore எய்டட் 23 160 ஒர்க்கர்ஸ் அண்டர் சம்பல் யோஜனா. இப்போ மத்திய பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, முக்கிய மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா, சம்பல் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கீழ 505 கோடிய அதாவது டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, 23,162 ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஜிக் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வுமன்ஸ் வந்து மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ்க்காக ரூ. 16,000 வந்து இந்த ஸ்கீம் கீழ பெறலாம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்கிரீசஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் பை 2%. ஸோ எல்லாருக்குமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி தான். என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிஏ வந்து 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்ஸ்க்குமே இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் தி ஜனவரி 1, 2025 த இன்க்ரீஸ் வில் பெனிஃபிட் 115 லேக் இண்டிவிஜுவல்ஸ் காஸ்டிங் தி ஓகே எக்ஸ்செக்கர் ஆஃப் 6614.04 crore ஆனுவலி. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 6,614.04 கோடி வந்து செலவுல ஒரு அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல செய்தி தான். இல்லைலாம் சொல்ல முடியாது. இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் கமிட் டு ரெடியூஸ் த ஹெல்த் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பை 2040 அட் ஹூ மீட். ஸோ ஹூ மீட்ல வந்து இந்தியா மற்றும் மத்த கண்ட்ரீஸ் 50 கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2040க்குள்ள ஏர் பொல்யூஷன நாங்க வந்து கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாரி இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ கோல்ட்மேன் அது வேற நியூஸ் ஆக்சுவலா. அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேவா? அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நாங்க இந்த இயர்க்குள்ள நாங்க குறைப்போம். ஸோ இந்தியா வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த எந்த இயர்க்குள்ள குறைக்கும் அப்படின்றதையும் எனக்கு அந்த அ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கோல்ட்மேன் சச் ரைசஸ் யுஎஸ் ரெசிஷன் ப்ராபபிலிட்டி 35% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. யுஎஸ்ல ரெசிஷன் வரப்போகிறது அப்படின்றத கணிச்சிருக்காங்க. பிகாஸ் ட்ரம்ப் வந்து நெறைய இந்த இந்த டாரிஃப் இந்த குளோபல் மற்ற கண்ட்ரிக்கு மேல குளோபல் ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நீங்க எங்களுக்கு அதிகமா போட்டீங்க அப்படின்னா, நாங்களும் உங்களுக்கு அதிகமா தான் போடுவோம். அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழ வந்திருக்காரு. ஸோ இதனால யுஎஸ்ல ரெசிஷன் அப்படின்றது வரப்போகிறது. ஆல்ரெடி 20% சொன்னவங்க 35%ஆ மாத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் அ குட் சைன். கண்டிப்பா குட் சைன் கிடையாது. டாடா குரூப் அப்பாயிண்ட்ஸ் ஷியாபஷிஷ் ராய் அஸ் எம்டி அண்ட் சிஓ ஆஃப் குரோமா. ஸோ டாடாவோட ஒரு பிராண்ட் தான் குரோமா. அந்த குரோமாவோட எம்டி அண்ட் சிஓவா அந்த ஷிபாஷிஷ் ராய் அப்படின்றவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி நீ நாளோட நியூஸ் அவ்வளோதான். ஒரு குயிக்கா பார்த்தாச்சு. நெறைய விஷயங்கள பார்த்தோம். நெறைய ஸ்டாட்டிக் விஷயங்கள பார்த்தோம். பாஸ் பண்ணுங்க. நீங்க நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கரெக்ட்டா ரிவிஷன் பண்ணதுக்கு புரியும். இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கும். இன்னும் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. கோர்ஸ் ஃப்ரீயா இருக்கும். என்ரோல் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம சைட்லயே நீங்க படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாலும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோல நான் சொல்ற பாயிண்ட்ஸ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. எக்ஸாம் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவ அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோவையோ, இல்ல நம்மளோட பிடிஎஃப்பையோ கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேவா? சரி நாளைக்கு இதே மாரி ஒரு சூப்பரான நியூஸ் செஷன்ல உங்கள வந்து பார்க்குறேன். ஸோ அதுவரைக்கும் தேங்க் யூ ஆல். பபாய்.